மாணவர்களின் சிந்தனையை வடிவமைக்க SNS, மாணவர்களின் தனித்திறமையை மேம்படுத்த SNS, மாணவர்களின் சாதனையை போற்றும் SNS 25ஆம் ஆண்டு வெள்ளி விழாவை கொண்டாடும் SNS கல்வி குழுமங்கள் கோவை. வேல்ஸ் பிலிம் இன்டர்நேஷனல் டாக்டர் ஐசர் கணேஷ் வழங்கும் கௌதம் மேனன் இயக்கத்தில் ரஹ்மான் இசையில் சிம்பு நடிக்கும் வெந்து தணிந்தது காடு வரும் செப்டம்பர் 15ஆம் தேதி உங்கள் அபிமான திரையரங்குகளில். பிரம்மாஸ்திரா. ஸோ அதில் பிருந்தா சிவகுமார் அவங்களோட வாய்ஸ் கேட்கும்போது டப்பிங் ஆரம்பிச்சிட்டாங்களா எப்போ அப்படின்ற மாதிரி இருந்தது. டப்பிங்கே ஷர்ட்டு ஜீன்ஸ் அப்படிதான் போட்டு போனேன். சரி, எனக்கு அந்த ஃபீல் வரணும் அப்படிங்கறதுக்காக ஒரு காலேஜ் ஃபீல்ல அப்படி யோசிச்சுட்டு தான் போவேன். அஃப்கோர்ஸ் ரன்பீர் கபூரை பார்க்கும்போது அது ஒரு நம்ம தான் அவங்க அப்படிங்கிற மாதிரி டைரக்டா ரன்பீரை ரொமான்ஸ் பண்ற மாதிரி நினைச்சிட்டு பேசினாதான் அந்த ஃபீல் வரும். பார்வதி, இந்த சிவாக்கு துணையா பார்வதி வரலன்னா வேற யார் வருவா? அம்மா பாட்டெல்லாம் சொல்லுவேன். ஒரு நாள் என்னை நினைச்சு நீங்கெல்லாம் பெருமைப்படணும். நீங்க உங்க 2 பசங்களை பத்தி மட்டும் நினைச்சு பெருமைப்பட்டா பத்தாது. 2ஆம் நாட்டியும் சொல்லுவோம், உங்க 2 பேருக்கு முன்னாடி எனக்கு தான் எல்லா ஆஃபரும் வந்துச்சு. பட் இட் டுக் இட்ஸ் டைம். நான் விட்டு கொடுத்துட்டேன்ல. டெய்லி ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1 hour இருக்கும். அப்பா தோளில் கை போட்டுட்டு அப்படியே நீ பாடு, உனக்கு பிடிச்ச பாட்டெல்லாம் பாடுன்னு சொல்லிட்டு வாக் பண்ணிட்டே எனக்கு தெரிஞ்ச பாட்டெல்லாம் பாடுவேன். நான் பாடுறது எங்கள் பக்கத்து வீடு எதிர்த்த வீடு எல்லா வீட்லையும் கேட்கும். அதெல்லாம் கேட்குறாங்கன்னா இன்னும் அவங்களுக்கு கேட்கணும்னு இன்னும் சத்தமாக வேற பாடுவேன். ரகசியத்தை யாரு அறிஞ்சா இளையராஜா சார் கம்போசிஷனில் அவ பாடணும்னு ஒரு ஆசை இருக்கு. இந்த பிறவி எடுத்ததே அவரோட இசையில் பாடணும் அப்படிங்கிற மாதிரி கூட தோணி இருக்கு. மலர் பறிக்கிறது தினம்தோறும் மலர் தொடுக்க நாறு எடுத்து ஆகாயோத்தே பிடிச்சா நிலா தூங்குமா, நீ எல்லாம் நேரம் எல்லாம் நெஞ்சோ தாங்குமா. கார்த்தினா நானும் சேர்ந்தோம்னா 2 பேரும் சேர்ந்தே பாடுவோம். உங்களுக்கு வீட்டில் உங்கள் அண்ணா 2 பேர்ல யாரு கிரைம் பார்ட்னர்? சின்ன வயசுல நானும் பெரிய அண்ணாவும் சேர்ந்துட்டு கார்த்தி அண்ணாவை எப்படி அழுக வைக்கிறது அப்படின்னு பிளான் பண்ணி பயமுறுத்துறது, அழுக வைக்கிறது. நிறைய விஷயம் பெரிய அண்ணிட்ட வழிகாட்டி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். குழந்தைங்களை எப்படி பார்க்கணும், என்ன மாதிரி கேர் டேக் பண்ணணும், அவங்க குளிக்க வைக்கிறதுலேருந்து அவங்க ட்ரெஸ் போட்டு விடுறதுலேருந்து உடம்பு சரியில்லைன்னா என்னென்ன மாதிரி பண்ணணும் பார்த்துக்கணும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பெரிய அண்ணிட்ட கற்றுக்கிட்டேன். சின்ன அண்ணி எப்படின்னா 3 பேர்ல அப்பாக்கு யார் பெட்டு? The rhythm of life. Saida petta, chrome petta, Rani petta, petta rap, petta rap. இருக்குல்ல உள்ளுக்குள்ள ஒரு அனியன். சீரியஸ்லி அப்துல் கலாம் சார் சொன்ன மாதிரி தான், நமக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்த எவ்வளோ டிஃபிகல்ட்டான ஒரு விஷயமா இருந்தாலும், எவ்வளோ ஒரு கஷ்டமான விஷயமா இருந்தாலும் அதை நம்ம ஆசைப்படலாம், அதை நினைக்கலாம். அதை எந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங்காக நினைக்கிறோமோ, ரிப்பீட்டடாக நினைக்கிறோமோ அது கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறது ஐ பிலீவ். வணக்கம் அவல் கிளிட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கூட இப்போ பிருந்தா சிவகுமார் இருக்காங்க. அவங்க அப்பா, அவங்க அண்ணன், இவங்கெல்லாம் தான் அவங்களுக்கு ஐடென்டிட்டி அப்படிங்கிறத பிரேக் பண்ணி பிருந்தா நான் என்னெல்லாம் பண்ணுவேன் அப்படிங்கிறத இப்போ பொட்டன்ஷியலாக போட்டுட்ருக்காங்க. ஸோ அவங்க கூட நம்ம நிறைய பேசலாம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்போ ஒரு பேன் இண்டியா ஃபிலிம் இல்லை, பிரம்மாஸ்திரா. ஸோ அதில் பிருந்தா சிவகுமார் அவங்களோட வாய்ஸ் கேட்கும்போது டப்பிங் ஆரம்பிச்சிட்டாங்களா எப்போ அப்படின்ற மாதிரி இருந்தது. எப்படி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி என்னோட கசின் சுமன்னு, ஷீ இஸ் இன் டு டப்பிங். ஸோ அவங்க கேட்டாங்க. அவங்க சின்ன வயசுலேருந்தே எனக்கு தெரியும். அதனால் அவங்க சிங்கிங் எல்லாம் கேட்டிருக்காங்க. அதனால் இந்த மாதிரி ஒரு டப்பிங் ஆப்பர்ச்சுனிட்டி நீ ட்ரை பண்ணி பார்க்குறியான்னு கேட்டாங்க. ஸோ ஐ தாட் வை நாட். ஆக்சுவலி உங்களோட ஃபர்ஸ்ட்டு ஃபிலிம் இல்லை இது டப்பிங். அதுவும் ஆலியா பட்டுக்கு பண்ணுறீங்க ஒரு பேன் இண்டியா மூவியில். உங்களுக்கு லாங்குவேஜஸ் தெரியுமா? ஹிந்தி பேசிக்காக கற்றுக்கிட்டேன். பட் எக்ஸ்பீரியன்ஸே இல்லாமல் நம்ம ஒரு ஃபிலிமுக்கு பண்ணுறவங்க போது எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டிங்க? அதில் எந்த இடத்துல திணறினீங்க? சின்ன வயசில் கொஞ்சம் அப்பாவோட டப்பிங்க்கெல்லாம் 1-2 டைம் போயிருக்கேன். ஸோ ப்ராபப்ளி அதில் எங்கேயோ சப்கான்ஷியஸ் மைண்டில் கொஞ்சம் ரெஜிஸ்டர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஆலியா பட் மூவிஸ் நான் அதுக்கப்புறம் நிறைய பார்க்க ஆரம்பித்தேன். அவங்களோட இனிஷியல் மூவிஸ்லேருந்து எனக்கு ஒரு கிட்டத்தட்ட 1 year டைம் இருந்தது. அப்ரூவ் ஆனதுலேருந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறதுக்குள்ளே அது டைம் இருந்ததுனால நிறைய அவங்களோட மூவிஸ் பார்த்தேன். அந்த வாய்ஸ் லாங்குவேஜ் ஸ்டைல் பார்க்கறது, அவங்களோட வாய்ஸ் மாடுலேஷன் எப்படி இருக்குது, அவங்க என்ன மாதிரி ஒரு கேரக்டர், அவங்களோட நேச்சர் என்ன அப்படிங்கிற மாதிரி அவங்களோட மூவிஸ் எல்லாம் ஒரு 4-5 மூவிஸ் பார்த்தேன். ஷீ இஸ் அ பிரில்லியன்ட் ஆக்ட்ரஸ்.
அப்போ தான் வந்து உண்மையிலேயே எனக்கு எவ்வளோ பெரிய ஆஃபருங்கிறது எனக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது. அது வரைக்கும் சிங்கின் ஆகலை. ஸோ அதுதான் மெயினாக இது பண்ணது. டஃப்பானது அப்படின்னா நிறைய சில சீன்ஸில் கொஞ்சம் கடகடன்னு ஸ்பீடாக பேசுகிற மாதிரி இருக்கும். ஸோ அது கொஞ்சம் சேலஞ்சாக இருந்துச்சு. ஆக்சுவலாக வந்து நான் அந்த கேரக்டருக்காக வந்து ஐ ஷுட் நாட் ஃபீல் எனிதிங் ஆஃப் மை ஏஜ்னு நினச்சேன். ஸோ நான் வந்து அவங்களா இருக்கணும்னா நான் எப்படி இருக்கணும்னா டப்பிங்கே வந்துட்டு ஷர்ட்டு ஜீன்ஸு அப்படி தான் போட்டு போனேன். சரி எனக்கு வந்து அந்த ஃபீல் வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு காலேஜ் ஃபீல்டில் அப்படி யோசிச்சுட்டு தான் போவேன் டப்பிங் போகும்போதே. அண்டு அஃப்கோர்ஸ் ரன்பீர் கபூரை பார்க்கும்போது அது ஒரு நம்ம தான் அவங்க அப்படிங்கிற மாதிரி டைரெக்டாக ரன்பீரை ரொமான்ஸ் பண்ணுற மாதிரி நினச்சிட்டு பேசினா தான் அந்த ஃபீல் வரும். ஓகே. ஸோ பார்வதி, இந்த சிவாக்கு துணையா பார்வதி வரலன்னா வேற யார் வருவா? ஆல்சோ சில டைலாக்ஸ் எல்லாம் வந்து டைரக்ட் டிரான்ஸ்லேஷனாக இருந்தாலும் சில இன்புட்ஸ் நானும் கொடுத்தேன். இப்போ நான் வந்து பேசுகிறதா இருந்தால் இந்த மாதிரி பேசுவேன், இப்படி பண்ணலாமா அப்படின்னு கேட்டேன். அவங்களும் வந்து இதையும் வந்து பேக்கப்புக்கு வச்சுக்கலான்னு சொல்லி அவங்களும் நிறைய ஃப்ரீடம் கொடுத்தாங்க. ஓகே, பிருந்தா உங்களை பற்றி சொல்லுங்கள். பிகாஸ் உங்கள் வீட்டில் வந்து நடிப்பு சூரர்கள் அப்படின்னே சொல்லலாம் இல்லை? சிவகுமார் சார், சூர்யா சார் அண்ட் கார்த்தி சார் எல்லாரும் இருக்காங்க. பட் அந்த ஃபேமிலியில் பிருந்தா நீங்கள் எப்படி வளர்ந்தீங்க, எப்படி இருந்தீங்க, எப்போ நீங்கள் பாட்டு கற்றுக்க ஆரம்பிச்சிங்க? ஓகே, நான் வந்து எனக்கு பாடுற இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிறதே வந்து எனக்கு நான் ஒரு 8th படிக்கும் போது தான் தெரிஞ்சுது. ஸோ ஸ்கூல் கல்ச்சுரல்ஸ் அப்போ வந்துட்டு நிறைய பேர் பாடிட்டு இருந்தாங்க. அவங்க 1-2 பேர் பாடும்போது சரி நம்மளும் இதை விட கொஞ்சம் பெட்டராக பாடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. ஸோ ஃபஸ்ட் டைம் ஆன் ஸ்டேஜ் ஏறி பாடினது போவோமா ஊர்கோலம் அந்த சாங். அப்படியா? ஆமாம். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து ஐ ஸ்டார்டட் லேர்னிங். கர்நாடிக் கற்றுக்கிட்டேன். ஒரு 10 கீர்த்தனை கிட்ட கற்றுக்கிட்டேன் அந்த டைமில். ஸ்நேகிதனே ஸ்நேகிதனே ரகசிய ஸ்நேகிதனே சின்ன சின்னதாய் கோரிக்கைகள் செவி கொடு ஸ்நேகிதனே. நைஸ். ஆர்ட்டில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னாவே ஆக்டிங்லேயும் ரொம்ப பேஷன் இருக்கும் இல்லை? டான்ஸர்ஸ்க்கே பொதுவாக ஆக்டிங்கிறது ரொம்ப சுலபமாக வரக்கூடிய விஷயம். அப்போ உங்களுக்குமே சின்ன வயசில் நீங்கள் சொல்கிறத பார்க்கும்போது ஆக்டிங்கில் ஒரு பேஷன் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்டிங்னு நான் பெருசாக யோசிச்சதில்லை. நிறையா ரேவதி மேமை ரொம்ப அட்மையர் பண்ணி பார்ப்பேன். ப்ராப்ளி ஒரு 2nd 3rd படிக்கும் போதெல்லாம் என்கிட்ட வந்து நீ என்ன ஆக போகிற அப்படின்னு கேட்கும்போது நான் சின்ன வயசில் சொல்லியிருக்கேன் நான் ரேவதி ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதை இப்போ ரீசெண்டாக ரேவதி மேம்கிட்டையும் சொன்னேன் நான். அப்போ வந்து அது என்னன்னு சொல்ல தெரியாது. அவங்கள ரொம்ப அட்மையர் பண்ணி பார்த்துருக்கேன். மௌனராகம் அந்த மாதிரி புன்னகை மன்னன் அதுலலாம் அவங்கள ரொம்ப அட்மையர் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்டேஜில் அந்த மாதிரி நதியா அவங்களையும் ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி ராதிகா அக்கா அவங்க எல்லாமே ரொம்ப க்ளோஸ் ப்ராக்சிமிட்டியில் இருந்ததுனால அவங்கள அட்மையர் பண்ணி பார்த்துருக்கேனே தவிர அது எனக்கு ஆக்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சதில்லை. பட் டான்ஸ் ட்ராமாவில் வந்துட்டு அதுக்கான ஸ்கோப் நிறைய இருந்தது. அதுக்கப்புறம் அதை ப்ரொஃபஷனாக அப்போ எடுக்கல. ஒரு மேரேஜ்லாம் ஆகி 2 குழந்தை வந்ததுக்கப்புறமா நீங்கள் ஒரு 40s தான் உங்களோட சிங்கிங்கே ஒரு ப்ரொஃபஷனாக எடுத்திருக்கீங்கல்ல? ஆனால் 8th ஸ்டாண்டர்ட்லேயே பாட்டு பாட கற்றுக்க ஆரம்பிச்சிங்க. ஏன் அது ஒரு ப்ரொஃபஷனாக எடுக்கிறதுக்கு அவ்வளோ வருஷம் தேவைப்பட்டுச்சு? நான் ஆக்சுவலாக 10th போர்டு எக்ஸாமுக்கு முன்னாடி எனக்கு ஆஃபர் வந்துச்சு. கார்த்திக் ராஜா சார் ஆஃபர் பண்ணாங்க. அப்போ வந்து போர்டு எக்ஸாமுக்கு 1 வாரம் தான் இருந்தது. அதனால் இப்போ ஸ்டடீஸில் கான்சென்ட்ரேட் பண்ணு, அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு சொன்னாங்க. ஆக்டிங்க்கும் சான்ஸ் வந்தது. 10th படிக்கும்போதா? இல்லை, அது வந்து ஐ திங்க் நான் வந்து ஒரு 20 அந்த மாதிரி இருக்கும்போது. ஓகே, காலேஜ் படிக்கும்போது? அப்போ காலேஜ் படிக்கும்போது வந்தது. 10th படிக்கும்போது பாடுறதுக்கு சான்ஸ், காலேஜ் படிக்கும்போது நடிக்கிறதுக்கு சான்ஸ், ரெண்டுமே வேணாம்னு சொல்லிட்டீங்க? இல்லை, ஆமாம், அந்த டைம் அந்த சூழ்நிலை அப்படி இருந்தது, அதனால வேண்டான்னு சொல்லியாச்சு. பட் சிங்கிங் வந்து ஆக்சுவலாக முன்பேவா சாங் கூட என்னை ஆஃபர் பண்ணாங்க. அப்போ வந்து ஐ வாஸ் நாட் கான்ஃபிடென்ட் இனஃப். நான் இன்னும் பெட்டர் ஆகிட்டு தான் வந்து ஸ்டார்ட் ஆஃப் பண்ணணும்னு நினச்சேன். ஏதோ நம்மளும் பாடணுங்கிற மாதிரி இல்லாமல் எஸ்டாப்ளிஷ் பண்ணி நல்லா குவாலிஃபைடாக அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சேன் கெரியரை. ஸோ இட் டுக் இட்ஸ் டைம். ஃபேமிலிக்குள்ளேருந்தே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாமல் வெளியிருந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரணும்னு நினச்சேன். ஸோ அந்த மாதிரி யாரும் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடாது, யாரும் ரெக்கமெண்ட் பண்ணாமல் வெளியிருந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரணும்னு நினச்சேன். ஸோ 2018 வந்து மிஸ்டர் சந்திரமௌலிக்கு தனஜெயன் சார் ஒரு நல்ல ஃபேமிலி ஃப்ரெண்டு. ஸோ அவர் அகரம் ஃபங்க்ஷனில் நான் எவ்ரி இயர் ப்ரேயர் சாங் பாடுவேன். ஸோ அதை பார்த்துட்டு கேட்டாங்க பாட்டை.
இந்த மாதிரி நான் படம் பண்ணிகிட்ருக்கேன், உங்கள் டாட்டர் அலோவ் பண்ணுவீங்களா பாடுறதுக்குன்னு. அது ஒரு இது வேறு இருக்குது, என்ன சொல்கிறது, ஒரு மாயையா என்னன்னு தெரியல. ஒரு ப்ரொடெக்டிவ் அட்மாஸ்ஃபியர்லேருந்து வெளியே ஒருத்தங்க வந்து தைரியமாக கேட்குறதுங்கிறதும் ஒரு இஷ்யூவாக இருந்திருக்கலாம் ப்ராப்ளி. ஸோ அவர் ஃபஸ்ட்டு கேட்டதுக்கப்புறம் தாராளமாக பாடுங்க அப்படின்னாங்க. ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆஃப் ஆச்சு 2018. ஸோ அதுக்கிடையில் உங்களுக்கு மேரேஜ், குழந்தைங்க எல்லாமே வந்துடுச்சு இல்லையா? ஐ கெப்ட் சிங்கிங். ஆனால் நான் பாட்டு மட்டும் விடவே இல்லை. கல்யாணத்துக்கு முன்னாடி என்னை ஹஸ்பண்ட் பார்க்க வந்திருந்த போதும் பேசும்போது ஃபஸ்ட்டே நான் அதை தான் சொன்னேன், எனக்கு ப்ளேபேக் சிங்கிங் தான் வந்து என்னோடய மெயின் இன்ட்ரெஸ்ட். ஸோ அதில் உங்களுக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்லைன்னா நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் டெய்லி வீட்டில் ப்ராக்டிஸுங்கிறது எப்படி பண்ணிகிட்டு இருந்தீங்க? பிகாஸ் உங்களுக்கு பாட்டு ரொம்ப பிடிக்கும்னு நீங்கள் சொல்லும் போதே தெரியுது. பட் கல்யாணம், குழந்தைங்க அப்படிங்கும்போது அந்த ப்ராக்டிஸை விடாமல் ஒரு நாள் நான் பாடுவேன், வெளியிலேருந்து சான்ஸ் வரும், அது வரைக்கும் நான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன்றதுக்கும் ஒரு கான்ஃபிடென்ட் வேணும் இல்லையா? எனக்கு வந்து பாடுறது ரொம்ப பிடிக்கும். நான் பாடணும் அப்படிங்கிறது என்னோடய ஆம்பிஷனாக இருந்துச்சு. பட் ஐ என்ஜாய் சிங்கிங். டெய்லி பாடிட்டே தான் இருப்பேன், ஏதோ ஒன்று பாடிட்டு இருப்பேன். அஃப்கோர்ஸ் கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து உட்காந்தா எந்திரிச்சா நடந்தாலாம் பாடிட்டு இருந்தேன். கல்யாணம் ஆகி வந்து கொஞ்சம் டைம் ஆச்சு, எனக்கு ஒரு கம்ஃபர்ட் லெவல் அடாப்ட் பண்ணுறதுக்கு டைம் ஆச்சு. பட் கிளாஸஸ் ரெகுலராக அட்டென்ட் பண்ணிட்டு இருந்தேன். பட்டு வீட்டில் உட்காந்தா எந்திரிச்சா பாடுற பிருந்தாவை அண்ணன்க 2 பேரும் வந்து எப்படி கவனிக்காமல் விட்டாங்க, வா அப்படின்னு சொல்லி பிடிச்சி இழுத்துட்டு போலவங்கள சொன்னாங்க. அண்ணா ஹி கெப்ட் சேயிங், சூர்யா அண்ணா வந்து ஹாரிஸ் ஜெயராஜ் சார்கிட்ட வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு, நீ ரெக்கார்ட் பண்ணி சிடியில் கொடு, நான் சார்கிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. பட் எனக்கு ஏதோ ஒரு ஹெசிடேஷன் இருந்துகிட்டே இருந்துச்சு. நான் வந்து அந்த லெவலுக்கு இருக்கேனா, அந்த அளவுக்கு am I good enough அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. சூப்பர். இப்போ நான் சில ஃபோட்டோஸ் காமிக்கிறேன், அதோட மெமரிஸ் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே. ஹஸ்பண்ட் பேரும் சிவகுமார் தான். ஸோ நாங்கள் பார்த்துக்கிட்டு ஒரு 20 நாளுக்குள்ளே கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகி another 20 டேஸ்க்குள்ளே கல்யாணம் இருந்துச்சு. அப்பாவோட பெரிய கனவு என்னோட கல்யாணம் அப்படிங்கிறது ஒரு பெரிய கனவு. அது அண்ணா வந்து ரொம்ப சிறப்பாக நடத்தி கொடுத்தாங்க. நிறைய பெரியவங்க வந்து விஷ் பண்ணாங்க. அது அப்பாவோட ஆசை, அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ்னால நிறைய சினி இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க நிறைய பேர் வந்தாங்க. ரொம்ப மனசார வந்து வாழ்த்துனாங்க. அப்போ சிஎம் வந்திருந்தாங்க, ஜெயலலிதா அம்மா வந்திருந்தாங்க. அவங்க வந்து அப்போ சிஎம்ங்கிற பொசிஷன் இல்லாமல் அப்போ ஒரு கொலீகாக வந்தாங்க. எங்களது ரொம்ப ஏர்லி மார்னிங் முகூர்த்தம், 4 o'clock முகூர்த்தம். ஸோ அப்போ நான் ஸ்டேஜுக்கு வரக்கு முன்னாடியே உட்காந்துருந்தாங்க. அந்த ஃபுல் செரிமனி 1 மணி நேரம் ஃபுல்லாக இருந்து பார்த்து விஷ் பண்ணி ரொம்ப ஒரு சந்தோஷமான நாள் அன்றைக்கி. கிரேட். ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாங்க? ஹீஸ் இன்டு மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ். ஆமாம், டூல்ஸ், கட்டிங், கிரானைட்ஸ்லாம். ஸோ ஓகே. இது எங்களோட மலேசியா ட்ரிப், சின்ன வயசில். ஆமாம், ஃபஸ்ட்டு அப்ராட் ட்ரிப். அது நிறைய சர்ப்ரைசஸ் இருந்தது. நாங்கள் ஹோட்டல் ரூம் போய் செக்இன் ஆன உடனே கபோர்டை திறந்தா சாக்லேட் அப்படி மலை மாதிரி கொட்டுற மாதிரிலாம். கார்த்தியானா தான் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அவங்கள பார்க்கும்போது ரொம்ப காண்டாக இருந்தது. நமக்கெல்லாம் ட்ராவல் பண்ணியே டயர்ட் ஆகுது, என்ஜாய் பண்ணுறேன். ஆனந்த விகடனுக்காக ஒரு தீபாவளி ஃபோட்டோ ஷூட்டு. அண்ணாலாம் வந்து அண்ணா அப்பா எல்லாருமே வந்துட்டு மூவிஸில் இருந்ததுனாலையோ என்னமோ நாங்கள் தனியாக ஃபோட்டோ ஷூட்டுன்னு எதுவுமே பண்ணிக்கவே இல்லை. எல்லாமே கேஷுவலாக தான் இருந்திருக்கு. இந்த மாதிரி வெல் ட்ரெஸ்டாக கேமரா பர்சன்லாம் வச்சு ஷூட் பண்ணவே இல்லை. ஸோ அது ஒரு வெரி குட் ஃபோட்டோ, ஃபேமிலி ஃபோட்டோ ஷூட்டு. இன்ஸ்டண்ட்டாக பிளான் பண்ணது. அண்ணி சொன்னாங்க எல்லார்ட்டையுமே ஒரு ஆரஞ்சு சாரீ இருக்கும், ஸோ ஆரஞ்சு எல்லாரும் கட்டிக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணி. பெரிய அண்ணியா சின்ன அண்ணி? பெரிய அண்ணி. பெரிய அண்ணி. நைஸ். பட் கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை பெற்றுனோன்னா நார்மலாக வந்து பெண்கள் வந்து நம்ம சைடு எப்படி இருப்பாங்கன்னா சாட்டிஸ்ஃபை ஆகிடுவாங்க, இனிமேல் நம்ம என்ன போகிறோம் அப்படின்னு. பட் பிருந்தாவை இப்போ தான் நாங்கள் புதுசாக பார்க்குறோம்ல, பாடுறீங்க, நீங்கள் டப்பிங் பண்ணுறீங்க, சாமி பாட்டு பாடுறீங்க, ஏதோ ஒன்று எக்ஸ்ப்ளோர் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அந்த இடத்துல? ஐ பிலீவ் தட் நம்ம ஆசைகளுக்கு வந்து என்றைக்குமே நம்ம தடை வைக்கக்கூடாது. அது என்றைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக நடக்கும். ஸோ எந்த ஒரு சூழ்நிலையிலையும் வந்துட்டு நம்மளோட ஆசை, நம்மளோட லட்சியமை வந்து நம்ம எப்படி வேணால் இருக்கலாம். சில நேரம் வந்து அப்துல் கலாம் சார் சொன்ன மாதிரி தான், கனவு காணுங்கள், அதில் வந்து எந்த ஒரு பாரபட்சமும் வேண்டாம், அதில் நம்மளை எதுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கணும். நமக்கு ஆசைப்படணுங்கிற விஷயத்தை நம்ம எதுக்கு வேணாலும் ஆசைப்படலாம்.
ஸோ அந்த மாதிரி ஒரு பிளைண்டாக நமக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்த எவ்வளோ டிஃபிகல்ட்டான ஒரு விஷயமா இருந்தாலும், எவ்வளோ ஒரு கஷ்டமான விஷயமா இருந்தாலும் அதை நம்ம வந்து ஆசைப்படலாம், அதை நினைக்கலாம். அது எந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங்காக நினைக்கிறோமோ, ரிப்பீட்டடாக நினைக்கிறோமோ அது கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறது ஐ பிலீவ் இன் தட். பட் அதே நேரம் உங்கள் ஆம்பிஷனையும் நீங்கள் விடலை. நான் சும்மா கிண்டலுக்கே சொல்லுவேன், அம்மா அப்பாட்டெல்லாம் சொல்லுவேன், ஒரு நாள் என்னை நினச்சி நீங்கள்லாம் வந்து பெருமைப்படணும். வாட் எவர் நான் என்ன பண்ணுறேங்கிறது அடுத்தது, பட் என்னை நினச்சி நீங்கள் பெருமைப்படணும். நீங்கள் உங்கள் 2 பசங்களை பற்றி மட்டும் நினச்சி பெருமைப்பட்டால் பத்தாது. இன்ஃபேக்ட் நான் சொல்லுவேன், உங்கள் ரெண்டு அண்ணாட்டையும் சொல்லுவேன், உங்கள் 2 பேர்த்துக்கு முன்னாடி எனக்கு தான் எல்லா ஆஃபரும் வந்துச்சு, பட் இட் டுக் இட்ஸ் டைம். நான் விட்டு கொடுத்துட்டேன்ல. ஆமாம். ஸோ ஃபஸ்ட்டு பாடல் சான்ஸ் வந்தது, அதுக்கப்புறமா வந்து ராட்சசியில் பாடியிருக்கீங்க, ஓட்டூவில் பாடியிருக்கீங்க, சுவாசமே. எந்த பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு நீங்கள் பாடினதுலேயே? வா நான் நல்லா பாடியிருக்கேனே அப்படின்னு தோணும்ல. ராட்சசி படத்தில் நீ என் நண்பனே சாங் பாடினது ரொம்ப நான் வந்து ஃபீல் பண்ணி பாடின சாங். அது வந்து அப்பாவை பற்றி நினச்சி பாடுற சாங். ஆக்சுவலாக அப்பா இறந்து போகும்போது அவங்க அண்ணியோட கேரக்டர் வந்துட்டு ஷீஸ் அ வெரி ஸ்ட்ராங் பர்சன். அவங்க ஹெட் ஆஃப் த ஸ்கூல், ஆர்மியில் ஒர்க் பண்ணவங்க. ஸோ அவங்க வந்து எப்படி வந்து உடஞ்சி அழுகாமல் அவங்க எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாங்கங்கிற மாதிரியான சுச்சுவேஷன் அது. அஃப்கோர்ஸ் அதுக்கப்புறம் வாச்செல்லமும் ரொம்ப ஃபேவரட்டான சாங். ஏன்னா அது வந்து கரெக்டாக என்னோடய டாட்டரோட பர்த்டே அன்னைக்கு ரெக்கார்ட் பண்ணோம். என்னோடய 40th பர்த்டே அன்னைக்கு ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அதுவும் ரொம்ப ஸ்பெஷலான சாங். அது அம்மா சாங்கும்போது அது இட்ஸ் லைக் அன் எவர்கிரீன் சாங். நிறையா டூயட் சாங்ஸ் அதெல்லாம் பாடினாலும் அதுவும் பாடணுங்கிற ஆசை இருக்குது. பட் இது வந்து ஒரு எவர்கிரீன் சாங். நிறைய ரீல்ஸ்லேயும் வந்திருக்கு. மதர்ஸ் அண்ட் டாட்டர்ஸ், சில்ட்ரன் எல்லாமே வந்துட்டு அவங்கள ஏதாவது ஒரு கம்பைலாக பண்ணணுன்னா கூட அவங்க சின்ன வயசு பிக்சர்ஸ்லேருந்து அதை கம்பைல் பண்ணி கூட இந்த சாங்கை பேக்ரவுண்டில் போடும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நல்லா இருக்கும்ல உங்களுக்கு? நீ எப்படி இருந்தது? ஆக்சுவலி நான் கேட்கணும், நீங்கள் பாடின பாட்டு இந்த மாதிரி மீம்ஸ்லாம் க்ரியேட் பண்ணி ரீல்ஸாக ஷார்ட்ஸாக வரும்போது எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு? இப்போ ரீசெண்டாக வந்து ராதிகா அக்கா வந்து அவங்க டாட்டர் ரியன் பர்த்டேக்கு வந்து அவங்க பிறந்த குழந்தையிலேருந்து இப்போ கல்யாணம் ஆகி அவங்க பேர குழந்தை வரைக்கும் வந்துட்டாங்க. ஸோ அந்த சாங்கை வந்துட்டு பேஸாக வச்சு அவங்க போட்டிருந்த வீடியோ வந்து ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு. வா செல்லம் என் வாழ்க்கை பரிசா தந்த பூவே, தாயாக என்ன பெத்த தாயே வாடி, நீ கேட்டாய உசுர பாலாத்தாரேன் பூவே, நீ நீந்த கைகள் கொண்ட வாடி. நைஸ். ராட்சசி படத்தில் அவங்களுக்காக நீங்கள் பாட்டு பாடியிருக்கும் போது ஜோதிகா மேம் என்ன சொன்னாங்க? ராட்சசியில் வந்துட்டு அவங்களுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு ப்ரீவியஸாக பாடின சாங்ஸ்க்கும் அதுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சு. ஸோ அடிக்கடி அதை போட்டு வீட்டில் ஸ்பீக்கர்ஸில் போட்டு கேட்பாங்க. வாட்செல்லமும் அந்த மாதிரி அடிக்கடி போட்டு லவுடாக போட்டு வீட்டில் எல்லோரும் சேர்ந்து கேட்கும்போது ஒரு ஒரு ஹாப்பியாக ஒரு ப்ரௌடாக ஒரு ஃபீலிங். அம்மா அப்பா என்ன சொல்லுவாங்க நீங்கள் பாடுறது பார்த்துட்டு? அம்மா கிட்டேருந்து அவ்வளோ சீக்கிரமாக அப்ரிசியேஷன் வாங்கவே முடியாது. ஆமாம், அப்பா வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்தே வீட்டில் வந்து ஒரு ஒரு சைடில் ஒரு வாக்கிங் பேசேஜ் இருக்கும். டெய்லி ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1 hour இருக்கும், 45 minutes to 1 hour வந்து அப்பா தோளில் கை போட்டுட்டு அப்படியே நீ பாடு, உனக்கு பிடிச்ச பாட்டெலாம் பாடுன்னு சொல்லிட்டு அப்படி தோளில் கை போட்டு அப்படியே வாக் பண்ணிகிட்டே எனக்கு தெரிஞ்ச பாட்டெல்லாம் பாடுவேன். ஸோ அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 45 minutes to 1 hour போகும். நானும் பாடுவேன், அப்பாவும் எதாவது ஹம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இட் யூஸ் டு பி லைக் ரெகுலர் ப்ராக்டிஸ் மாதிரி. நான் பாடுறது எங்கள் பக்கத்து வீடு, எதிர்த்த வீடு எல்லா வீட்லேயும் கேட்கும். எதிர்த்த வீட்டில் அங்கே ஜன்னல்லாம் உட்காந்துட்டு பார்ப்பாங்க. ஸோ அதெல்லாம் கேட்குறாங்கன்னா இன்னும் அவங்களுக்கு கேட்கணும்னு இன்னும் சத்தமாக வேறு பாடுறியா? அப்படி நீங்கள் அப்பா கூட வாக்கிங் போயிட்டே பாடினதுல ரொம்ப அப்பாவுக்கு பிடிச்ச பாட்டு எது? ஒரு ராகம் பாடலோடு காதில் கேட்டதோ, மனதோடு ஊஞ்சலாடுதோ, தினம் உறங்காமல் வாடுதே, சுகம் உறவாட தேடுதே, ஓ நெஞ்சமே ஓராயிரம் சுகம் தரும் ஒரு ராகம்
ராகம் பாடலோடு காதில் கேட்டதோ மனதோடு ஊஞ்சலாடுதோ. நிஜமா ரொம்ப அழகா இருக்கு உங்க வாய்ஸ். தேங்க்யூ. அழகா பாடுறீங்க. தேங்க்யூ. ஆனா ரொம்ப தன்னடக்கமா அப்படியே அடக்கமா பேசுறீங்க. ஸோ ஆக்சுவலாக என்னோட இன்னொரு பெரிய growth ஒரு டைமென்ஷன் வந்து அந்த இன்ஸ்டாகிராமில் தான் ஆச்சு. ஆக்சுவலாக உங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜில் நிறைய வீடியோஸ் நீங்கள் பண்ணி போட்டுட்ருக்கீங்க, நிறைய பாடல் பாடி போட்டிருக்கீங்க வீடியோஸ் எல்லாம். ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு 2020 லாக்டவுன் அப்போ வந்து எல்லாமே வந்து ஸ்டாண்ட் ஸ்டில்க்கு வந்தபோது நிறைய ஃப்ரீ டைம் இருந்துச்சு. ஸோ ஒரு நாள் வந்து நல்ல மழை பெஞ்சுது. ஸோ பால்கனியில் உட்காந்துட்டு அந்த மேகம் கருக்குது சாங் வந்துட்டு நானே உட்காந்துட்டு செல்ஃபி மூடில் போட்டுட்டு அந்த மரம் ஆடுறது மழை தூர்றதெல்லாம் பார்த்துட்டு நானாக ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி பாடி போட்டேன். ஸோ அதுக்கப்புறமா நிறைய சாங்ஸ் வந்துட்டு போஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன். அது ஆக்சுவலாக 1 minute வீடியோ தான், எல்லாமே வந்து லெஸ் தேன் 1 minute தான் இருக்கும். பட் அதை ரெக்கார்ட் பண்ணுறதுல நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். அவுடோராக இருந்துச்சுன்னா மிகப்பெரிய சேலஞ்சாக இருக்கும். நம்ம கரெக்டாக நல்லா ரெக்கார்ட் பண்ணும்போது காக்கா சத்தம் வரும், இல்லைன்னா ஃபுல்லாக ஸ்வெட் ஆக ஆரம்பிச்சிரும், இல்லைன்னா ஏதாவது ஒரு ப்ரொனன்சியேஷன் ஒரு வேர்ட் ப்ரொனன்சியேஷன் தப்பாக போயிருக்கும். ஸோ திரும்ப திரும்ப நான் ஃபுல்லாகவே பாடி பாடி தான் ரெக்கார்ட் பண்ணுவேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 15 டேக்ஸ் எடுத்தால் தான் ஒன்று ஒழுங்காக வரும். ஸோ அதை நானே வந்துட்டு கொஞ்சம் கலர் கரெக்ட் பண்ணுறதோ அந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணி போட்டுட்டு இருந்தேன். ஸோ அதில் நிறைய பேருக்கு ரீச் ஆச்சு. எனக்கு நிறையா மியூசிக் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க அந்த டைமில் ஃப்ரெண்டானாங்க. அதில் கமெண்ட்ஸும் வரும், கண்ணாப்பின்னான்னு கமெண்ட்ஸும் வரும் சிலதெல்லாம். ஏன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்கில் இருந்த வீடியோ காப்பி பண்ணி வேறு வேறு யூடியூப் சேனல்லலாம் வந்துச்சு. அப்போ அதிலலாம் நிறையா பேட் கமெண்ட்ஸும் வந்திருக்கு. உங்களை ஹர்ட் பண்ண கமெண்ட்டுன்னு இருந்தால் என்ன கமெண்ட்டு? மூக்க பாரு பீரங்கி மூக்கு இந்த மாதிரிலாம் கமெண்ட்டு, எப்படி அந்த மாதிரி கமெண்ட் இருக்கும். என்னென்ன பேட் லாங்குவேஜ் யூஸ் பண்ண முடியுமோ நிறைய பேட் லாங்குவேஜ் யூஸ் பண்ணிலாம் கமெண்ட்ஸ் பார்த்துருக்கேன். அது என்னோட பேஜில் இல்லை, நிறைய வேறு யூடியூப் லிங்க்ஸில் வந்துட்டு காப்பி பண்ணி போட்டு பார்த்துருக்கேன். இப்போ நீங்கள் வந்து இன்ஸ்டாவில் ஒரு வீடியோ போடுறதுக்கு ஒரு 15 டேக் எடுப்பேன், 1 hour ஆகும், அதுக்கு அவ்வளோ ஹார்ட் ஒர்க் வேணும் அப்படிலாம் சொன்னீங்க. இது வந்து வீட்டில் உங்கள் அண்ணா வீட்டில் ஃபேமிலியில் யாரை பார்த்தா யாரும் உங்களுக்கு கிண்டல் அடிச்சிருக்காங்களா? அதை பற்றி கிண்டல்னு இல்லை, சொல்லியிருக்காங்க, கலாய்ப்பாங்க. ஏன்னா இப்போ லாஸ்ட் இயர் லாக்டவுன் அப்போவும் வந்து ஊரில் இருந்தேன். ஊரில் வந்து எனக்கு எப்பவுமே வில்லேஜ் லைஃப் ரொம்ப பிடிக்கும். ஸோ லாக்டவுன் வரப்போகுதுன்னு தெரியும் போதே ஊரில் போய் ஒரு 2 months கிட்டே இருந்துட்டோம். ஸோ அப்போ வந்து எனக்கு வீட்டுக்கிட்டே வந்து ஒரு பெரிய நெல் வயல், கண்ணு கெட்டின தூரம் ஃபுல்லாக நெல் வயல். ஸோ அப்போ வந்து பிளான் பண்ணிவிட்டு நாங்கள் வாக்கிங் போயிட்டு அந்த சாங்கை நான் வந்து ஷூட் பண்ணேன். இப்படி செல்ஃபி கையிலே இப்படி பிடிச்சிட்டு புத்தம் புது பூமி வேண்டும் அந்த சாங் போஸ்ட் பண்ணேன். ஸோ அதை வந்து அண்ணாட்ட காமிச்ச போது பாரடி கலக்கிற, நீயே கேமராமேனு, நீயே டைரக்ஷனு, நீயே பாடி, பரவாயில்ல நல்லா இருக்கு அப்படின்னாங்க. இந்த அண்ணா பெரியண்ணா சூர்யா. கார்த்தியனா வந்து கிரிட்டிக்கலாகவும் சொல்லுவாங்க. அவங்க வந்து கார்த்தியனாவும் சூர்யானா ஃபேன்ஸ் 2 பேருமே வந்து இன்ஸ்டாகிராமில் ஒரு பயங்கரமான பூஸ்ட் கொடுத்தாங்க எனக்கு அண்ணா முகமாக தான் தெரிஞ்சுது. ஸோ அவ்வளோ பேர் வந்துட்டு அண்ணாவோட டிபியை வச்சு எனக்கு வந்து அவ்வளோ ஒரு அஃபெக்ஷனும் ஒரு அப்ரிசியேஷனும் கொடுக்கும்போது ஐ ஃபெல்ட் லைக் ஸோ மச் லவ் கம்மிங் இன் மல்டிஃபோல்ஸ். உங்களுக்கு வீட்டில் உங்கள் அண்ணா 2 பேரில் யார் க்ரைம் பார்ட்னர்? சின்ன வயசில் நானும் பெரிய அண்ணாவும் சேர்ந்துட்டு கார்த்தியனாவை நல்லா நிறைய சேட்டை பண்ணியிருக்கேன். ரொம்ப குறும்பு ஆக்சுவலாக. ஓகே. நீங்கள்? பெரிய அண்ணாவும் நானும். ஆமாம், ரொம்ப சேட்டை. அவர் தான் டாப் மோஸ்ட்டு. ஸோ கார்த்தியனா வந்து எப்படி அழுக வைக்கிறது அப்படின்னு பிளான் பண்ணி பயமுறுத்துறது, அழுக வைக்கிறது, இதெல்லாம் பண்ணுவோம். இப்போ வந்து நானும் கார்த்தியனாவும் மாறி மாறி வாரிக்குவோம். அண்ணாவை வந்து ஒரு மாதிரி ஒரு மரியாதையா அந்த மாதிரி வச்சுட்டோம். அண்ணி வந்ததுலேருந்து அவங்கள வந்து ஒரு மரியாதைக்குரியவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுலேயே. சின்னண்ணாக்கும் தான் அண்ணி இருக்குல்ல, அவங்க வந்து என்னோட வயசு கம்மி இல்லை. அந்த சிஸ்டர் இன் லா ரிலேஷன்ஷிப் இருக்குல்ல, ஓகே, அது எப்படி இருக்கும்? அவங்க வந்து அக்கா, இவங்க தங்கச்சி, அப்படி தான், அந்த மாதிரி தான். ஏன்னா நிறைய விஷயம் வந்துட்டு பெரிய அண்ணிட்ட வந்து ஒரு வழிகாட்டி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். குழந்தைங்களை எப்படி பார்க்கணும், என்ன மாதிரி கேர் டேக் பண்ணணும், அவங்க வந்து குளிக்க வைக்கிறதுலேருந்து, அவங்க ட்ரெஸ் போட்டு விட்றதுலேருந்து, ட்ரெஸ்ஸு வாங்கிறதுலேருந்து, எப்படி குத்தாமல் உறுத்தாமல் இருக்கணும்,
அந்த மாதிரி விஷயங்கள். அப்புறம் உடம்பு சரியில்லைன்னா என்னென்ன மாதிரி பண்ணணும், பார்த்துக்கணும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பெரிய அண்ணிட்ட கற்றுக்கிட்டேன். சின்ன அண்ணி வந்து எப்படின்னா ரொம்ப பொறுமை. அவங்க இவ்வளோ பெரிய ஃபேமிலி வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதுங்கிறது ஈஸியான விஷயம் கிடையாது. ஸோ அவங்க ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க. அவங்களும் வந்து கிட்ஸை பார்த்துக்கிற விதம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு கொடுக்கணும்னு நினைப்பாங்க, ஒத்தென்டிக்காக இருக்கணும், எந்த விதமான ஒரு இன்ஃப்ளூயன்ஸும் ஆயிக்க மாட்டாங்க, நம்ம சுற்றி நடக்கிற விஷயங்கள் எதுலேயுமே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிக்க மாட்டாங்க. அண்ட் ஷீ இஸ் டோட்லி அவுட் ஆஃப் சோஷியல் மீடியா. அவங்க வந்து ஷி டசன் ஃபோன் கால்ஸ் அட்டென்ட் பண்ணுறது ஏதோ ஒரு எப்பாவது மெசேஜ் அட்டென்ட் பண்ணுறதே தவிர வேறு எதுலேயுமே இல்லை. ஸோ ஷி இஸ் ஃபுல்லி அ வெரி டெடிகேட்டட் மதர். ரொம்ப குக்கிங் இன்ட்ரெஸ்ட்டும் இருக்குது. ஷி ஹேஸ் அன் ஐ ஃபார் ரொம்ப ஹெல்த்தி அண்ட் டேஸ்டி ரெசிபீஸ் வந்து அவங்க எங்கேருந்து கண்டுபிடிப்பாங்க எப்படின்னு தெரியாது. ரொம்ப கைப்பக்குவமும் இருக்குது. ரொம்ப நல்லா செய்வாங்க குக்கிங். பொதுவாக அண்ணன் தங்கச்சி பாண்டிங் அப்படிங்கிறது ரொம்ப ப்ரிசியஸ் இல்லையா? பட் அண்ணாக்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா அந்த ரிலேஷன்ஷிப் அண்ணன் தங்கச்சி பாண்டிங் அப்படிங்கிறது வந்து நிறைய ஃபேமிலிஸில் இருக்கிற அண்ணன் தங்கச்சி எல்லாமே கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாயிட்டுன்னு ஃபீல் பண்ணுவாங்க. பட் அது எப்போ க்ரியேட் ஆகும்னா மியூச்சுவலாக வர அண்ணனோட மனைவிக்கும் நம்ம அந்த ரெஸ்பெக்ட் குறையாமல் இருக்கும்போது அந்த பாண்டிங் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ உங்களை பார்க்கும்போது திருஷ்டி சுற்றி போட்டுக்கணும் அப்படி தான் தோணும். ஸோ அந்த பாண்டிங்கை எவ்வளோ அழகாக கேர் பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு டிப்ஸ் கொடுக்கணுன்னா என்ன கொடுப்பீங்க? நம்ம அண்ணிகளை நல்லா க்ளோஸாக வச்சுக்கிட்டோம்னாவே அண்ணாவும் க்ளோஸாக தான் இருப்பாங்க. நம்ம அண்ணா மட்டும்தான் வேணும்னு நினச்சோம்னா அண்ணிகளை வந்து நம்ம க்ளோஸாக வச்சுக்க முடியாது. ஸோ தே ஆர் லைக் அதான் நம்ம சிஸ்டர்ஸாக தான் பார்க்கணும் அவங்கள. வரவங்களுக்கு வந்து நீங்கள் எப்படி வந்து அண்ணிங்களை வந்து க்ளோஸாக வச்சிட்ருக்கீங்க உங்களுக்குள்ள? க்ளோஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவங்களுக்கு என்ன தேவைப்படும், அவங்க வந்து என்னாவது அவங்க மனசில் இருக்கா, ஏதாவது மிஸ் பண்ணுறாங்களா, ஏதாவது அவங்களுக்கு தேவைப்படுதா அப்படிங்கிறத நம்ம குறிப்பறிஞ்சு செய்யணும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஏதாவது செஞ்சுருக்கீங்களா? சப்போர்ட் பண்ணி பேசுவேன். ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்துட்டு சப்போஸ் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு ஏதாவது அம்மா ஏதாவது சொல்லும் போதோ இல்லை செய்யும் போதோ வந்துட்டு யோசிச்சு பார்ப்பேன், அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமா, அவங்களுக்கு ஏதாவது ஒரு தயக்கம் இருக்குமா அப்படின்னு பார்த்துட்டு அந்த டைமில் நான் போய் ஏதாவது சொல்லுவேன். அவங்களுக்கு இப்படி பிடிக்குமோ இல்லை அவங்கள கேட்கலாமா அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை நம்ம கொஞ்சம் பிரிட்ஜ் பண்ணணும்னு நினைப்பேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பேலன்ஸில் மட்டும்தான் வந்துட்டு நம்ம ஸ்மூத்தாக போக முடியும். ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலின்னு இருக்கும்போது ரெண்டு பக்கமே வந்து விட்டு கொடுத்தா மட்டும்தான் வந்து அது பேலன்ஸ் பண்ண முடியும். ஒருத்தங்க மட்டுமே வந்துட்டு பிடிச்ச விஷயத்த செஞ்சுட்டு இருந்தோம்னா அது பேலன்ஸ் ஆகாது. அப்பா வந்து 100 திருக்குறள் வந்து சொல்லி அதுக்கான கதைகளை வந்து ஒரு ரொம்ப ஷார்ட் பீரியடில் மேடையில் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க இல்லையா? ஆக்சுவலாக அதுக்கு வந்து அவங்க 3 years டைம் எடுத்துக்கிட்டாங்க. ஓ, ப்ரிப்பேர் பண்ணாங்க. ஆமாம். ஓகே. ஸோ ஒரு ப்ரௌடு டாட்டராக அப்பா பற்றி பெருமையாக சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் நீங்கள் ரொம்ப மெனக்கெட்டு பார்த்த விஷயம் என்ன? அப்பா கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா இஸ் அ வெரி டிசிப்ளின்ட் பர்சன் அண்ட் செல்ஃப் மேட் பர்சன். அதாவது அவங்களுக்கு வந்து எந்த ஒரு விஷயமே, ஒரு இங்கிலீஷ் ஆகட்டும், யோகா ஆகட்டும், ஆக்டிங் ஆகட்டும், எல்லாமே அவங்களா கற்றுக்கிட்ட விஷயந்தான். யோகா கற்றுக்கணும்னு நினச்சாங்கன்னா புக்கு வாங்கி அதை படித்து கற்றுக்கிட்டு அவங்களுக்கு யோகா குருன்னு யாரும் கிடையாது. ஸோ இப்போ திருக்குறளும் பார்த்திங்கன்னா அப்பா வந்து ஆர்டிஸ்டாக இருந்தாங்க. காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸில் ஆர்ட்ஸ் பண்ணாங்க, பெயிண்டிங். அதுக்கப்புறம் அது ரொம்ப நாளைக்கு வந்துட்டு ஃபேமிலியை ரன் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சு அதுக்கப்புறம் ட்ராமாவுக்கு வந்தாங்க. அது எதேர்ச்சியாக வந்தது. அதுக்கப்புறம் அது ஒரு கெரியராக ஆச்சு. அப்புறம் நடிக்க வந்தாங்க. நடிக்க வந்து மூவிஸில் நிறையா பண்ணிகிட்ருக்கும்போது ஒரு பாயிண்டில் நமக்கு இம்பார்ட்டன்ஸ் அவ்வளோவா இல்லை, நம்மளும் ஏதோ ஒன்று பண்ணோங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் வந்துச்சு ஒரு பாயிண்டில். அதுக்கப்புறம் தான் டிவி சீரியலுக்கு மூவ் பண்ணாங்க. ஸோ அப்போ தான் சித்தியில் தான் ஃபஸ்ட்டு வந்தாங்க. ஸோ அதுவும் ஒரு பாயிண்டில் வந்துட்டு டிஆர்பி ஒரு அந்த மாதிரி விஷயங்களில் வந்து எலாங்கேட்டடாக அப்படி போகும்போது எங்கேயோ எசன்ஸ் போகுதுங்கிற மாதிரி, ஏஜிங்கும் காரணம், ரொம்ப டயரிங்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு 2-3 ஃபங்க்ஷன், காலேஜ் ஃபங்க்ஷனில் பேசுகிற கூப்பிட்ருந்தாங்க. ஸோ பெண் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் பேச ஆரம்பித்தாங்க. மகள், மனைவி, தாய், மனைவி, மகள், அந்த மாதிரி டாப்பிக்லலாம் பேச ஆரம்பித்து அது ரொம்ப பெரிய வரவேற்பு இருந்தது. அதுக்கப்புறம் அப்படியே கம்பராமாயணம், மகாபாரதம் அப்படி வந்து உட்காந்து எழுதுவாங்க, மணிக்கணக்காக எழுதுவாங்க.
ஒரு எபிசோடாக எழுதி அப்புறம் திரும்ப திரும்ப அதை ஷார்ட் பண்ணி அதை எவ்வளோ கிறிஸ்பாக பண்ண முடியும்னு பண்ணி அதை வந்து டைம் பண்ணி ஒரு 2 hours 2.5 hours வரணுங்கிறத ஷார்ட் பண்ணி அவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ஸோ இது திருக்குறளும் அந்த மாதிரி தான். நமக்கு வந்து ஸ்கூலில் படிக்கிறோம், பட் அது வந்து அர்த்தமாக படிக்கிறத விட ஒரு கதையாக சொல்லும் போது வந்து இன்னும் மனசில் பதியுங்கிறதுனால திருக்குறள் 100ன்னு பண்ணாங்க, புக்காக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு 50 திருக்குறளை வந்து இப்போ ரீசெண்டாக ஈரோடில் புத்தக திருவிழாவில் பேசினாங்க. உங்ககிட்ட உங்கள் அண்ணா கூடலாம் இருந்து இவ்வளோ விஷயங்கள் ஷேர் பண்ணுவாங்களா, வீட்டில் பேசியிருக்காங்களா? ஆக்சுவலாக திருக்குறளில் பார்த்திங்கன்னா நிஜ கதைகளை தான் வந்து வச்சு ஒரு திருக்குறளையும் ஒப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து நமக்கு இன்னும் அதோட டெப்த் இன்னும் புரியும் அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. சொல்லுவாங்க, என்கிட்ட நிறைய சொல்லுவாங்க. எனக்கு வந்து சுத்தமாக ரீடிங் ஹேபிட்டே இல்லை. நான் வந்து ஐம் அன் ஆடிட்ரி லேர்னர். ஸோ அப்பா சொல்லுவாங்க, என் பொண்ணுன்னே வந்து நீ சொல்லிக்காத, வெளியே புக்கே படிக்க மாட்டேங்கிற அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ எனக்கு அந்த டிஃபிகல்ட்டி இருக்குது, எனக்கு வந்து புக்லேருந்து படிக்க முடியாது. ஸோ நான் சொல்லுவேன் அப்பாட்ட, நான் ஏன்ப்பா படிக்கணும், நான் தான் உங்களை கேட்டால் நீங்கள் சொல்ல போகிறீங்க, அதனால் நான் ஏன் படிக்கணும் அப்படின்பேன். ஆசை தான், பட் எனக்கு ஆடியோவாக கேட்டு ஆடிபிளாக கேட்டு வந்துட்டு ஒரு விஷயத்த கற்றுக்கிறதோ செய்கிறது தான் எனக்கு ஈஸியாக இருக்குது. ஸோ அப்பா பேசுகிறது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது. அப்பா வந்து ஒரு கதை எழுதும் போதோ இல்லை ஒரு விஷயம் ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாக ஏதாவது பண்ணும்போது சொல்லுவாங்க, சொல்லி காட்டுவாங்க, இது இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன், இந்த மாதிரி எழுதிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி காட்டுவாங்க. அப்பாவுக்கு யார் பெட்டு? இந்த கேள்வி வந்து குளோபல் கொஸ்டின் இல்லை, 3 பேரில் அப்பா வந்து சொல்கிறது அதான், 2 அண்ணாவும் 2 கண்ணு, பொண்ணு வந்து உயிர் அப்படிம்பாங்க. ஆமாம், அதனால அம்மா வந்து வெளியில் நாங்கள் ஃபங்க்ஷன்லலாம் பார்க்கும்போது ரொம்ப பொறுமையாக அமைதியாக வாயை திறந்து பேசுவாங்களா அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் வீட்டில் எவ்வளோ ஸ்ட்ரிக்ட் அவங்க? அளவாக தான் பேசுவாங்க, பட் ரொம்ப கிளியராக இருப்பாங்க, ரொம்ப காம் அண்ட் கம்போஸ்டாக இருப்பாங்க. எதுவுமே பதட்டப்பட்டு ஒரு முடிவு எடுக்கிறது அந்த மாதிரிலாம் இல்லை. நீங்கள் வந்து இளையராஜா சாரோட பயங்கரமான ஃபேன் அப்படிங்கிறது தெரியும். ஸோ இளையராஜா சாரை எப்போ மீட் பண்ணீங்க, ஃபர்ஸ்ட் டைம் ஞாபகம் இருக்கா? அவரோட பாடல்களில் உங்களுக்கு பிடிச்ச பாடல்? இளையராஜா சார் வீட்டில் வந்துட்டு நான் சின்ன வயசுலேருந்து கொலுவுக்கு போவேன். ஸோ அவரை ரொம்ப சின்ன வயசுலேருந்தே பார்த்துட்ருக்கேன். ஸோ என்னைக்காச்சும் அவரோட கம்போசிஷனில் பாடணும்னு ஒரு ஆசை இருக்குது. அதே மாதிரி அவரோட ஸ்டேஜ் ஷோலையும் பாடணுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆசை, இன்னும் வெயிட்டிங்கில் இருக்குது. அவர்கிட்ட சொல்லியிருக்கீங்களா? ரொம்ப சின்ன வயசில் சொல்லியிருக்கேன். எனக்கு சில நேரம் வந்து இந்த பிறவி எடுத்ததே அவரோட இசையில் பாடணும் அப்படிங்கிற மாதிரி கூட தோணியிருக்கு. ஸோ ஆமாம், இந்த இன்டர்வியூ இளையராஜா சார் பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக உங்களை வந்து கூப்பிட்டு பாடி வைப்பாங்க. ஷூர், ஐ அம் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் த டே. உங்களுக்கு பிடிச்ச இளையராஜா பாட்டு இப்போ நீங்கள் பாடலாம். மனசுல என்ன ஆகாயம், தினம் தினம் அது புதிர் போடும், ரகசியத்தை யாரு அறிஞ்சா, அதிசயத்தை யாரு புரிஞ்சா, விதைக்கிற கைதானே மலர் பறிக்கிறது தினம் தோறும், மலர் தொடுக்க நாறு எடுத்து யார் தொடுத்தா மாலையாச்சு, ஆலம் விழுதிலே ஊஞ்சல் ஆடும், கிளியெல்லாம் மூடும் சிறகிலே மெல்ல பேசும், கிளியெல்லாம் உலகத்தில் எதுவும் தனிச்சு இல்லையே போல. ஆக்சுவலி இப்போது ரொம்ப சாஃப்ட் பிருந்தா அப்படின்ற மாதிரி தான் இன்டர்வியூவில் எனக்கு உங்களை பார்க்கும்போது தோணுது. ஸோ பிருந்தாவா இது அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டு, ஒரு ரேப் சாங். The rhythm of life starts with a funky drum. Saida petta, chrome petta, rani petta, peda rap, peda rap. சாராயம், கருவாடு, துண்டு பீடி, வவ்வாலு, குடிசை, குப்பை தொட்டி, பக்கத்தில் டீ கடை, ரிக்ஷா, காத்தாடி, பாட்லோடு, மாஜா, கில்லி கோலி, லுங்கி, பான, கான பாட்ட பாடலாமா, ஆலை, அஞ்சலை, பஜாரு, கிஜரு, கனியப்ப, முனியப்ப, கிரி, கெச்சா, மணி, எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல், பகிலு பிகிலு, சிவில், அவளு, ஆல் ஷோஸ் ஹவுஸ்ஃபுல், பேட ரேப். இருக்குல்ல உள்ளுக்குள்ள ஒரு அனியன். சீரியஸ்லி அந்த அனியனை முழுசா வெளியில எடுத்துட்டு வாங்க பார்க்கலாம். எடுக்க மாட்டீங்க?
நானும் அப்பவே பார்த்துட்டு எடுத்துருவாமா அப்படின்ற சூப்பர் 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 சூப்பர். இதே மாதிரி ரொம்ப ஹைப்பர் தான் ஆக்சுவலி நீங்கள் குழந்தையில இல்லையா? அதுக்கப்புறம் அப்படியே அமைதியாயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அமைதி ஆயிடுச்சேன்னா இதுவும் இருக்கு அதுவும் இருக்கு. ஓகே, வேற ஒரு ரொமான்டிக் சாங். ஒன்றா ரெண்டா ஆசைகள் எல்லாம் சொல்லவே ஒரு நாள் போதுமா அன்பே இரவை கேட்கலாம் விடியல் தாண்டியும் இரவே நீடுமா. நைஸ். சரி, ஒரு அண்ணனுக்கு பாடிட்டு இன்னொரு அண்ணனுக்கு மிச்சம் வைக்கலாமா? ஸோ வாடகைக்கு காதல் வாங்கி வாழவில்லை யாரும் என்ன மட்டும் வாழ சொல்லாதே உடம்புக்குள்ள உசுரை விட்டு போக சொல்லு நீதான் உன்னை விட்டு போக சொல்லாதே காணுகின்ற காட்சியெல்லாம் முந்தன் பூமுகம் அதில் எந்த ஞாபகம் கண்ணுக்குள்ள இப்ப கடல் கசிவத பாரு ஒண்ணுக்குள்ள ஒன்ன வந்து சேரு ஆகாயம் தீ பிடிச்சா நிலா தூங்குமா நீ எல்லாம் நேரம் எல்லாம் நெஞ்சோ தாங்குமா ஆகாயம் தீ பிடிச்சா நிலா தூங்குமா நீ எல்லாம் நேரம் எல்லாம் நெஞ்சோ தாங்குமா சோளக்காட்டு பொம்மைக்கு ஒரு சொந்தம் யாரும் இல்லை கைய விட்டு காதல் போனா கையில் ரேகையில். அண்ணா கிட்ட பாட்டு பாடி காமிச்சிருக்கீங்களா அவங்களோட ஃபிலிம் சாங்ஸ்லாம்? கார்த்தினா நானும் சேர்ந்தோம்னா 2 பேரும் சேர்ந்தே பாடுவோம் நிறைய. வீட்லயே ஒரு சிங்கிங் காம்படிஷன் தான். ஸோ பெண்கள் வந்து உங்களை ஹாப்பியாக வச்சுக்கணும் அப்படின்னா ஒரு டிப்ஸ் சொல்லணும்னா என்ன டிப்ஸ் சொல்லுவீங்க? எப்பவுமே நீங்கள் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் ஒரு நாளில் கொஞ்ச நேரமாவது உங்களுக்காகன்னு ஒதுக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யுங்க. கரியர் அப்படிங்கிறது எப்போ வேணால் ஆரம்பிக்கலாம் அண்ட் ரொம்ப ஹாப்பியாக எப்படி இருக்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணீங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த டைம் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் விஷஸ் ஃபார் யுவர் கரியர். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. பெண்களுக்காக குரல் கொடுக்கும் அவல் கிளிட்ஸ் சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெண்களுக்கான பிரத்யேக தளம் அவல் கிளிட்ஸ் ஃபேஸ்புக் பேஜை லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. மாணவர்களின் சிந்தனையை வடிவமைக்க எஸ்என்எஸ், மாணவர்களின் தனித்திறமையை மேம்படுத்த எஸ்என்எஸ், மாணவர்களின் சாதனையை போற்றும் எஸ்என்எஸ் 25ஆம் ஆண்டு வெள்ளி விழாவை கொண்டாடும் எஸ்என்எஸ் கல்வி குழுமங்கள் கோவை. வேல்ஸ் பிலிம் இன்டர்நேஷனல் டாக்டர் ஐசர் கணேஷ் வழங்கும் கௌதம் மேனன் இயக்கத்தில் ரஹ்மான் இசையில் சிம்பு நடிக்கும் வெந்து தணிந்தது காடு வரும் செப்டம்பர் 15ஆம் தேதி உங்கள் அபிமான திரையரங்குகளில்.